ஆதிரி வந்து பணத்துக்காக அடகு கடையில் போயிட்டு நகையை வைக்கிறாங்க. வச்சுட்டு பணத்தை திரும்பவும் வாங்கிடுறாங்க. வாங்கிட்டு வெளியில் வரும்போது தான் இந்த இன்ஸ்பெக்டர் அங்கே போகிறாரு. ஏசி போயிட்டு நீங்கள்லாம் நிறைய திருட்டு நகையெல்லாம் வாங்குறேன்னு சொல்லிட்டு தகவல் வந்திருக்கு, என்ன அப்படிதானா அப்படின்னு சொல்லி ஆதிரி லுக்கு விட்டு அந்த அடகு கடைக்காரர்கிட்ட பேசுகிறாரு. அப்படியெல்லாம் எதுவும் இல்லை சார், நீங்கள் வேணும்னா வந்து செக் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லி தான் நம்ம அடகுக்கான ஓனரும் வந்து இன்ஸ்பெக்டர் கிட்ட பேசுகிறாங்க. இவங்க 2 பேருக்குள்ளேயும் வாக்குவாதம் நடந்துட்டுருக்கு. நான் ஒன்றும் திருட்டு நகையெல்லாம் வைக்கல, நகைக்கு பில்லு என்கிட்ட இருக்குது, அது வீட்டில் இருக்குது, வேணும்னா அங்கே வாங்க அப்படின்னு சொல்லி நம்ம ஆதிரை சொல்கிறாங்க. உன் மேலே கேஸை போட்டு உன்னை உள்ளே தள்ளாத என் பையனை வந்து நான் இது பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லி அவரும் பேசிகிட்டு இருக்காரு. இந்த பொண்ணு எனக்கு நல்லா தெரியும் சார், இங்கே தான் வாட்டர் கேன் போட்டுட்ருக்கு, ரொம்ப நல்ல பொண்ணு, அந்த மாதிரியெல்லாம் எதுவும் பண்ணாது, திருட்டு நகையெல்லாம் கொடுக்காது அப்படின்னு சொல்கிறாங்க. என்னையா நீ அவளுக்கு சர்டிஃபிகேட் தரியா? இவ என்ன பண்ணா தெரியுமா? ஊட்டியில் ஒரு பையனை துடிக்க துடிக்க கொண்டு இருக்கா ஏற்காட்டில். இவளை நான் சும்மாவே விட மாட்டேன், அதுலேருந்து தப்பிச்சிட்டா என்கிட்டேருந்து நீ தப்பவே முடியாது. நான் என்ன வீட்டுக்கு வந்து சும்மா உன்னை நல்லா விசாரிச்சுட்டு மிரட்டிட்டு போக வந்தேன்னு நினைக்கிறியா? உன்னை நான் சும்மாவே விட மாட்டேன், உனக்கு இது வார்னிங் தான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. அதுக்கு நம்ம ஆதிரை இருந்துக்கிட்டு, என்ன சார் வார்னிங் தானே கொடுக்க போகிறீங்க, தாராளமாக கொடுங்க, எனக்கு எந்த பிரச்சனையுமே இல்லை அப்படின்னு சொல்லி. ஆனால் இதோட பின்விளைவு ரொம்ப பெருசாக இருக்கும், பார்த்து கொஞ்சம் அதுக்கு மட்டும் கொஞ்சம் ரெடியாக இருந்துக்கோங்க, ஜாக்கிரதையாக இருங்க அப்படின்னு சொல்கிறாங்க. நான் உனக்கு சொன்னால் நீ எனக்கு சொல்கிறியா? நீ ரொம்ப தப்பு பண்ணுற ஆதிரை, உன்னை நான் சும்மாவே விட மாட்டேன். நீ ஒவ்வொரு நாளும் வந்து என் என் அடுத்து நான் என்ன பிரச்சனை கொடுக்க போகிறேன்னு சொல்லி நீ பயந்துட்டே தான் இருக்கணும். அதுக்கு நான் ஒவ்வொரு நாளும் திட்டம் போட்டு ரெடியாக வச்சுருக்கேன் அப்படின்னு சொல்கிறாரு. ஆனால் அதையெல்லாம் கடந்து நம்ம ஆதிரை வந்து வந்துடுறாங்க. அதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம அகல்யா ஜெகனும் போயிட்டு ஆதிரா அக்கா கிட்ட நாங்கள் பணத்தை வாங்கிட்டு வரோம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்ப பார்க்குறாங்க. அப்போ மனோகரி இருந்துக்கிட்டு, உன் அம்மாடா உன்னை பெத்தவாடா, நாங்கள் என்கிட்ட பணத்தை கேளுங்கடா, நான் கொடுக்குறேன், நான் கொடுக்க மாட்டேன்னு சொல்லலையே, உங்கள் 2 பேருக்கும் காலேஜ் ஃபீஸ் எவ்வளோ ஆகும்னு சொல்லுங்கள், நான் உங்களுக்கு ஃபீஸ் கட்டுறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. நீ எல்லாம் என்ன பண்ணுவேன்னு எங்களுக்கு தெரியும், அதனால தான் நான் உங்ககிட்டயே கேட்கல, கேட்டிருந்தா மட்டும் நீ போயிட்டு அக்கா கிட்ட வாங்கிக்கோன்னு சொல்லி அக்காவை தான் நீ டார்ச்சர் பண்ணுவ, நீ ஒன்றும் குறைஞ்சவ கிடையாது. ஆல்ரெடி இந்த வீட்டு செலவு எல்லாத்தையும் அக்கா தான் பார்த்துட்ருக்காங்க, அதுக்கு மேலேயும் அவங்களுக்கு வந்து டென்ஷன் கொடுக்குமான்னு சொல்லி தான் நாங்கள் தான் அவங்கள வந்து இது பண்ணாத விட்டோம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓ அப்படியா, அவள் எப்படி பணத்தை கொடுத்துட்றான்னு நானும் பார்த்துட்றேன். இப்போ அதுக்கு எல்லாத்துக்கும் காரணம் என்னென்னா, இப்போ அவள் புதுசாக வாட்டர் கேன் பிஸ்னஸ் ஆரம்பிச்சிருக்காள், அதனால தான் வந்து திமிரில் தான் வந்து ஆட்டம் போட்டுட்ருக்கா. அவள் எங்கேருந்து உங்களுக்கு பணத்தை கொடுத்து எப்படி நான் ஸ்கூல் உங்களுக்கு வந்து காலேஜ் ஃபீஸ் கட்டிடுறான்னு நான் பார்த்துட்றேன் அப்படின்னு சொல்லிடுறாங்க. சரி அக்கா கிட்ட போய் வந்து பணத்தை பற்றி நம்ம பேசிட்டு வருவோம் அப்படின்னு சொல்லி தான் அகல்யா ஜெகன் 2 பேருமே கிளம்புறாங்க. அப்படி போகும்போது என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, வீட்டில் நம்ம ஆதிரை இல்லைங்க, பிரபு மட்டும்தான் வீட்டில் இருக்கார். பிரபுவை பார்த்ததுமே வந்து அகல்யாவும் ஜெகனும் புரிஞ்சுக்கிட்டாங்க, இந்த விஷயம் மாமா கிட்ட சொன்னால் கண்டிப்பாக அக்காவுக்கும் மாமாவுக்கும் ஏதாச்சும் பிரச்சனை வந்துடும், நம்ம இதை பற்றி எதுவும் அவங்கக்கிட்ட பேசக்கூடாதுன்னு சொல்லி முடிவு பண்ணிட்டாங்க. என்ன விஷயம் அகல்யா ஜெகன் 2 பேருமே வந்திருக்கீங்க, என்ன என்ன விஷயம் சொல்லுங்கள் என்கிட்ட அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, அது ஒன்றும் இல்லை மாமா, அக்காவை தான் சும்மா பார்க்க வந்தோம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் நீங்கள் சும்மாலாம் வரமாட்டீங்க, என்ன காரணன்றதை ஒழுங்காக சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அதெல்லாம் ஒன்றும் இல்லை மாமா, சும்மா அக்காவை பார்த்து பேசிட்டு போகலான்னு தான் நாங்கள் வந்தோம், எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் இதையெல்லாம் நான் நம்ப மாட்டேன், நீங்கள் 2 பேரும் எதுவும் பொய் சொல்கிறீங்க, ஒழுங்காக உண்மையை சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி கேட்குறாரு நம்ம பிரபு. அந்த சமயத்தில் தான் நம்ம அகல்யாவுக்கு ஃபோன் வருது. அந்த காலு வேறு யாரும் இல்லை, நம்ம சிவப்பிரகாசம் தான். சிவா வந்து ஃபோன் பண்ணவும் அந்த காலை வந்து அட்டன் பண்ணி பேசுகிறாங்க. உங்கள் அப்பா தானே, ஃபோனை ஸ்பீக்கரில் போடு அப்படின்னு சொல்லி பிரபு வந்து கேட்குறாரு. அதனால் வேறு வழியே இல்லாத அகல்யாவும் வந்து அந்த காலை வந்து ஸ்பீக்கரில் போட்டு விடுறாங்க. அப்போ என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம சிவப்பிரகாசம் வந்து, என்னம்மா அக்காவை போய் பார்த்துட்டிங்களா, அக்கா கிட்ட ஏதாச்சும் பேசுனீங்களா, உங்கள் காலேஜ் ஃபீஸை பற்றி பணத்தை பற்றி என்ன சொன்னா அக்கா அப்படின்னு சொல்லி உண்மையை போட்டு உடைச்சிடுறாரு. அப்பா என்னப்பா சொல்கிறீங்க, ஒழுங்காக காது கேட்கலப்பா, என்னப்பா விட்டு விட்டு வருதாட்டுங்குது அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அந்த காலை கட் பண்ணிடுறாங்க. இப்போ எதுக்காக இல்லையா கால் பண்ண, நீ போய் சொல்லாத என்கிட்ட, நீ கால் கட் பண்ணதை நான் பார்த்தேன், நீ ஆதரிக்கிட்ட பணத்தை கேட்டு தான் வந்திருக்கியா அப்படின்னு சொல்லிட்டு
நம்ம பிரபு வந்து அகல்யா மேலேயும் ஜெகன் மேலேயும் கோவப்படுறாங்க. நாங்களே 1008 பிரச்சனையில இருக்கோம். அதில் இந்த ஏகாம்பரமும் வேறு, அந்த இன்ஸ்பெக்டரு, அந்த தேவா, இவங்க எல்லாம் சேர்ந்துக்கிட்டு என்னை வந்து ஆஃபீஸில் வந்து தேடி வந்து என்னை வந்து மிரட்டிட்டு போகிறாங்க. உன் தங்கச்சியை வந்து நான் கடத்தவே இல்லை, ஆனால் என்னை கடத்திட்டேன்னு சொல்லி ஊர் முழுக்க என்னை அடித்து இழுத்துட்டு வந்து என்னை அவமானப்படுத்திட்டான். அதுக்கு உன் பொண்டாட்டி வந்து கண்டிப்பாக பதில் சொல்லி ஆகணும். நான் வந்து கடத்தாது உன்னை வந்து கடத்திட்டேன்னு சொன்னால அதை நான் கண்டிப்பாக கடத்தி காட்டுவேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிருக்கான். எனக்கு தினம் தினம் இந்த போராட்டத்திலேயே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஆதிரிகிட்ட கோவப்பட்டுக்கிட்டு இருக்காரு. ஒரு பக்கம் இந்த பிரச்சனையை கேட்டதுமே நம்ம பிரபு வந்து நேராக முதல்ல ஆதிரிக்கு தான் ஃபோன் பண்ணுறாரு. நம்ம ஆதிரி வந்து இப்போ எங்கே இருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா கோவிலில் இருக்காங்க. நீ தினம் தினம் பண பிரச்சனையிலேயே ஓடுவ, பணத்தை விரட்டிக்கிட்டு போவ, ஆனால் உன்னால் அதை பிடிக்க முடியாது. உனக்கும் உன் புருஷனுக்கும் பணத்தால் தான் உங்களுக்கு இடையில் வந்து பிரச்சனை வரும். அந்த பணம் வந்து உங்களை ஒரு நாள் கூட நிம்மதியாகவே வாழ விடாது. நீ அந்த பணத்துக்கு எவ்வளோ வேணும்னாலும் சமாளிக்கலான்னு முடிவு பண்ணுவேன், ஆனால் உன்னால் அந்த பணப்பிரச்சனையை வந்து உன்னால் சமாளிக்கவே முடியாது. அந்த அளவுக்கு ஒரு மிகப்பெரிய பிரச்சனை வரும் அப்படின்னு சொல்லியிருந்தார் ஒரு சித்தர் இதுக்கு முன்னாடி. அவர் சொன்ன மாதிரியே தானே நடந்துட்டுருக்கு. நம்ம வேணும்னா அவரை போய் பார்த்துட்டு வரலாம்ல, இதுக்கு என்னதான் தீர்வு, என்னதான் வழின்னு சொல்லி கேட்டுட்டு வரலாம்ல அப்படின்னு சொல்லி ஆதிரை முடிவு பண்ணுறாங்க. அதனால் நம்ம ஆதிரி வந்து கோவிலுக்கு அந்த சித்தரை தேடி போகுவோம். அவர் 2-3 நாள் ஆளே இல்லைம்மா அப்படின்னு சொல்கிறாங்க. நீ நினச்சப்பெல்லாம் அவரை பார்க்க முடியாது, அவராக நினச்சா மட்டும்தான் உன்னை பார்க்க முடியும்னு சொல்லவும் வருத்தத்தோடு நம்ம ஆதிரை வீடு திரும்ப பார்த்தாங்க. அப்போ தான் இங்கே வா அப்படின்னு சொல்லி, குழந்தை இங்கே வா அப்படின்னு சொல்லி கூப்பிட்றாரு அந்த சித்தர். ஐயா, நீங்கள் சொன்ன மாதிரியே நடந்துச்சு. பணப்பிரச்சனை எனக்கு தினம் தினம் பெரிய பிரச்சனையாக இருக்குது. என்னால் சமாளிக்கவே முடியல. இதுக்கு ஒரு தீர்வே கிடையாதா? என் புருஷன் ஒரு பக்கம், என் குடும்பம் ஒரு பக்கம். ஒரு சுமையை இறக்கணும்னு உன் புருஷன் நினச்சதான் உன் தலையில், உன் கழுத்தில் வந்து தாலி காட்டினான். ஆனால் நீ வந்து அந்த வீட்டோட மருமகளாயிட்ட. அந்த வீட்டுக்கு புகுந்ததுனால நீ அந்த சுமையையும் ஏற்றுக்கணும். உனக்கு வந்து அந்த பணத்தை வந்து நீ விரட்டிக்கிட்டு ஓடுவ. அந்த வேட்டையை வந்து எப்படி ஒரு மானகுறி வச்சு அம்பு எய்வானோ அதே மாதிரி தான் நீயும் ஓடிக்கிட்டே இருக்கணும். ஆனால் உனக்கு இடையிலையும் உன் புருஷனுக்கு இடையிலும் கண்டிப்பாக விரிசல் வரும் இந்த பணத்தினால அப்படின்னு சொல்கிறாரு. இதை நம்ம ஆதிரையால் ஏற்றுக்க முடியல. ஆனால் பணத்தினால கண்டிப்பாக பிரச்சனை வரும் அப்படின்றது முதல்லையே தெரியும். இந்த பணத்தை எவ்வளவு தான் நீ விரட்டி போய் பிடிக்கணும்னு நினச்சாலும் அது தூரமாக போயிட்டே தான் இருக்கும். நீ பிடிக்க அது பெருகிட்டே தான் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாரு. இது எல்லாம் நினச்சி இப்போவே பெரிய போராட்டமாக இருக்குது. இன்னும் இதை விட இன்னும் பெரிய பிரச்சனைகள்லாம் வந்துச்சானா எப்படா இதை சமாளிக்க போகிறோம் அப்படின்னு சொல்லி யோசிக்கும் போதே பிரபுக்கிட்ட இருந்து ஃபோன் வருது. என்னம்மா, மணி அடிச்சிருச்சா? அடுத்த பிரச்சனை ரெடி ஆயிடுச்சா? பாரு, நான் சொன்னது வேணும்னா நடக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. பிரபுவோட ஃபோனை வந்து அங்கேயே அட்டன் பண்ணாத தனியாக வந்து நம்ம ஆதிரை வந்து கால் அட்டன் பண்ணி பேசுகிறாங்க. ஆதிரை, என்ன நினச்சிக்கிட்டு இருக்க நீ உன் மனசில்? உன் தம்பியும் தங்கச்சியும் இங்கே வந்து காலேஜ் ஃபீஸை கட்டணும், 1,00,000 பணத்தை கேட்டு வந்திருக்காங்க. என்ன தான் நினச்சிட்ருக்க நீ? நம்ம கனவு வீட்டை கட்டணும்னு ஆசையும் கனவுமா இருக்கேன். ஆனால் ஒவ்வொரு பிரச்சனையும் நீ இழுத்துட்டே வந்துட்டுருக்க. இந்த பக்கம் என் தங்கச்சிக்கு ஃபீஸ் கட்டணும், அங்கே உன் தம்பி தங்கச்சிக்கு ஃபீஸ் கட்டணும். அந்த வீட்டோட மொத்த செலவையும் நீ தான் பார்த்துக்கிற. இந்த வீட்டோட செலவுக்கு நான் 15,000 கொடுத்துட்றேன். அதுக்கு மேலே நீ வாட்டர் கேன் பிஸ்னஸும் பண்ணிகிட்ருக்க. எனக்கும் வந்து நீ காசு கொடுத்து தான் ஆகணும்னு நான் சொல்லிகிட்ருக்கேன். இது எல்லாம் நீ எப்படி தான் சமாளிக்கலாம்னு நினைக்கிற அப்படின்னு சொல்லி நம்ம ஆதிரை கிட்ட சண்டை போட்டுட்ருக்காங்க. மனோகரி ஒரு பக்கம், அவள் எப்படியும் கட்டவே கூடாது, நீங்கள் திரும்ப என் காலில் விழுந்து மன்னிப்பு கேட்டுட்டு தான் என்கிட்ட இருந்து தான் நீங்கள் வந்து பணத்தை வாங்கிட்டு போகணும். உங்கள் அப்பனை மாதிரி நான் ஒன்றும் கையால் ஆகாதவே இல்லை, நான் ஃபீஸ் கட்டுறவங்களுக்குன்னு சொன்னாங்க. நீ எல்லாம் ஒன்றும் கட்டி நாங்கள் ஒன்றும் படிக்க வேண்டிய அவசியம் இல்லை, நீ கட்டவும் தேவையில்லை, நாங்கள் எங்கள் வழியை பார்த்துக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நம்ம அகல்யாவும் ஜெகனும் வந்து பேசினாங்க. ஆனால் இப்போ நம்மளால் வந்து அக்கா மாமாவுக்கு இடையில் வந்து சண்டை வந்துருமோ? நம்ம ஒழுங்காக அம்மா காசு கொடுக்குறேன்னப்பவே அந்த காசை வாங்கிட்டு இருந்திருக்கோம். இப்போ பாரு, தேவையில்லாத நம்மளால் அவங்களுக்கு இடையில் பிரச்சனை வருது. நம்ம திரும்ப போயிட்டு அம்மாக்கிட்டேயே வந்து காசை வாங்கி காலேஜ் ஃபீஸ் கட்டிடலாமா அப்படின்னு சொல்லி பேசிகிட்டு இருக்காங்க. இப்போ மட்டும் திரும்ப நம்ம போகணும், அம்மா நம்மளை சும்மாவே விடாது. நம்மளை விட்டாலையும் பரவாயில்ல, அக்காவை சும்மா விடாது. கண்டிப்பாக அக்கா கிட்ட அம்மா வந்து சண்டை போடும். உனக்கு உன் தம்பி தங்கச்சிங்களுக்கு ஃபீஸ் கட்டுறேன்னு சொல்லி அவங்கள ஏமாத்துற, உனக்கு அந்த ஃபீஸை கூட கட்ட வக்கீல் அடி, உன் புருஷன் வீட்டில் அப்படி என்னதான் நீ கிழிச்சிக்கிட்டு இருக்க? பெருசாக வாட்டர் கேன் பிஸ்னஸ் பண்ணுறேன்னு சொல்லி ஆட்டம் போட்டுட்டு உங்ககிட்ட வந்தாங்கல்ல, பாத்தியா, நீ கட்ட முடியாதுன்னு சொல்லி அவங்கள திரும்பவும் நடுத்தெருவில் நிறுத்திட்ட அப்படின்னு சொல்லி நம்ம
மனோகரி வந்து கண்டிப்பாக நம்ம ஆதிரையை தேடி போய் பிரச்சனை பண்ணுவாங்க. இப்போ நான் ஃபீஸ் கட்டிட்டேன், நீ ஃபீஸ் கட்டுறேன்னு சொன்ன இல்லையா, ஒழுங்கா அந்த பணத்தை என்கிட்ட நீ கொடுக்க தான் வேணும் அப்படின்னு சொல்லி கண்டிப்பாக இவங்கக்கிட்ட சண்டை போடுவாங்க. என்னதான் வந்து நம்ம ஆதிரை கிட்ட வந்து இவங்க திரும்ப திரும்ப சண்டை போட்டுகிட்டே இருந்தாலும் ஆதிரை வந்து ஒரு மிகப்பெரிய பொறுப்பு இருக்குது. அந்த குடும்பத்தையும் பார்த்துக்கணும், இந்த குடும்பத்தையும் பார்த்துக்கணும். வாழ்க்கையில் நிம்மதியே இல்லாத பணத்துக்காக மட்டும் பணத்தை தேடி தேடி ஓடிட்டே இருக்கணும். ஆனால் நம்மக்கிட்ட வர்றவங்களும் பணம் வேணும் பணம் வேணும்னு தான் சொல்கிறாங்களே தவிர அந்த பணத்துக்கான வழியையும் அவங்க சொல்லலை. பணத்துக்காக மட்டும்தான் நம்ம கிட்ட வராங்க அப்படின்றதையும் ஆதிரை கண்டிப்பாக புரிஞ்சுக்குவாங்க. நம்ம பிரபு சொல்கிறதும் ஒரு வகையிலே சரிதாங்க. பணம் நமக்கும் தேவை இருக்குது அப்படின்றத நம்ம ஆதிரை கொஞ்சம் புரிஞ்சுக்கிட்டாங்கன்னா